ஃப்ரெண்ட்ஸ்க்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாலருவின்ற ஒரு அருவிக்கிட்ட வந்தோம். ஆனால் அங்கே முன்னாடியே அந்த செக் போஸ்ட்டில் அந்த மேடம் வந்து உள்ள சுத்தமாக தண்ணி இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலான்றக்காண்டி இப்போ நானும் தம்பி உள்ளே போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த லக்கேஜ்லாம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு இங்கே ஏதாவது சேஃபாக லாக்கர் அந்த மாதிரி இருக்குது அப்படி சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு லக்கேஜில் என்னன்னா எல்லாத்தையும் இப்போ பஸ்ஸில் நம்ம தூக்கிட்டு தான் போகணும். அது வேறு ஒரு வேலையாக இருக்குது. ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட சொன்னாங்க தண்ணி விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ கேட்டால் தண்ணி வரலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல. ஆனால் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் காமிக்கிறேன் பாருங்களேன். ஃபுல்லாக வந்து எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரி. இங்கே நம்மளோட பைக்லாம் போவாதான், அவங்களோட பஸ்ஸில் தான் போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படின்னு தெரியல. ஆனால் ஏரியா சூப்பராக இருக்குது. இதுதான் பார்க்கிங் போல். இங்கே பைக்கை போட்டுட்டு வந்து அவங்களோட வெஹிக்கிள் வருமா, அந்த வெஹிக்கிளாக ஏறி போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கோபுரம் வேறு சார்ஜ் இல்லாமல் செத்து போச்சு. இதை வேறு சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு போகணும். தம்பி இப்போ அங்கே மேலே அந்த செக் போஸ்ட்டுக்கு மேலே ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்குது, அங்கே போய் கேட்க போயிருக்காரு அந்த மாதிரி லக்கேஜ் வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் அப்படியே லக்கேஜ் வைக்க முடியுமா கேட்போம். அப்படி இல்லைன்னா நம்மளோட ட்ராவல் அப்படி கண்டினியூ பண்ணிட்டு இருப்போம். பஸ்ஸுக்குள்ளேருந்து வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருந்துச்சா, கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு, அதனால் உள்ளேருந்து எடுக்க முடியல. ஆனால் சைடில் வெளியில் கேமரா வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். நம்ம ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் மட்டும் தான் பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்கும் மேலே போக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாலருவின்னு ஒரு ஃபால்ஸ்க்கு நாங்கள் வந்திருக்கோங்க. உங்களுக்கு நேம் போர்டு தெரியும், ரிவர்ஸில் தெரியும், நான் கேமரா காமிக்கலாம் தெரியும். ரிவர்ஸில் பாலருவி வாட்டர் ஃபால்ஸு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து ஒரு அருவியில் வந்து தண்ணி ஒழுகுலாம். ஆனால் சும்மா வந்து மேலே வந்து வியூ பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. டிக்கெட் ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளோ இருந்து 100 பார்க்கிங் 20 50 ரூபாயா? 50 ரூபா வந்து டிக்கெட்டுக்கு, ப்ளஸ் வந்து 20 ரூபா வந்து பார்க்கிங். 120 ரூபா மொத்தம் இங்கே கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம மேலே போகலாம். மேலே போயிட்டு அருவி இருக்குது, ஆனால் தண்ணி வரல. சும்மா நம்ம வந்து சைட் சீயிங் அந்த மாதிரி வியூ பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு அப்படியே நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களாங்க, அப்படி நான் கண்டினியூ பண்ணுறேன். பாய். பழையபடி நம்மளோட பழைய ட்ரெக்கிங்கை ஞாபகப்படுத்துதுங்க இந்த ஏரியா. ஆனால் அந்தளவுக்கு இருக்காது போல். நார்மலாக அந்த லேடிஸ்லாம் போகிற அளவுக்கு தான் இருக்கும். ஒரு பஸ்ஸில் தாங்க வந்தோம். ஒரு 50 பேர் ஏற்றிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ரொட்டை போகும்போது காமிச்சிட்டேன். போகும்போது ஏன்டா சும்மா போவானே சொல்லிவிட்டு அப்படியே போக லைட்டாக கொஞ்சம் ஸ்டில்ஸு, அப்புறம் லைட்டாக ரீல்ஸு, அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அப்படியே மேலே போய்ட்டே இருந்தோம். தம்பியும் ரசித்து போய்க்கிருந்தான், நானும் அப்படியே தலைகால் புரியாமல் அப்படியே அந்த இயற்கையோட அழகை வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே போய்கிட்டே இருந்தோங்க. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான இடம்னு. ஃபுல்லாக க்ரீனரியாக தாங்க இருக்கும். ஃபுல்லாக கடைசி வரைக்கும் ஃபுல்லாக க்ரீனரியாக தான் இருக்கும். சூப்பரான ஒரு பிளேஸு. அதனால தான் அப்படியே எங்களையே மறந்து அப்படியே சுற்றிக்கிட்டே போயிட்டே இருந்தோங்க. இந்த பூச்சியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமான சவுண்டு கிளம்புதுங்க. எனக்கே அதான் டவுட்டாக இருந்துச்சு, அதனால தான் பக்கத்தில் க்ளோஸில் படுத்தேன். ஆனால் ஏதோ ஒரு சவுண்டு வந்துகிட்டே இருந்துச்சு. உங்களுக்கும் அது கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். இது நார்மல் இருக்குங்க, ஒரு 1/4 மணி நேரம் போகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்களா அருவி. ஆனால் தண்ணி வந்து கம்மியாக தான் விழுகுது. குளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சும்மா பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த ஃபீல் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போகலான்னு இருக்கும். ஆனால் அந்த தண்ணியே போதும் குளிக்கிறதுக்கு. ஆனால் கீழே அந்த ஆஃபீஸர் வந்து குளிக்க முடியாது, சும்மா நான் போய்ட்டு சைட் சீயிங் பார்த்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சாங்க. நல்லா இருக்குங்க ப்ளேஸ், சூப்பராக இருக்குது. ஃபால்ஸுக்கிட்ட வந்துட்டோம். ஆனால் ஃபால்ஸில் குளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தண்ணி விழுகுது, ஆனால் ஏதோ கீழே வந்து ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஏதோ காரை வெடி வச்சு உரைக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புன்ற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டுருக்கோம். நல்லா இருக்குல்லங்க ஃபுல்லாக அந்த ஃபால்ஸு. சரிங்களா, அந்த ஃபால்ஸை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கீழே நம்ம போக எடுத்து போவோம். ப்ளேஸ் நல்லாயிருக்கு.
இந்த அருவியை பார்த்துட்டு நம்ம அடுத்து போன இடம் பார்த்திங்க அப்படின்னா தென்மலை டேமுங்க. தென்மலை டேம் நம்ம போகிறத வந்து கோப்ரோவில் கவர் பண்ண முடியல, ஏன்னா வந்து சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இதோட கண்டினியூவாக தான் அந்த வீடியோ வரும். அதை பார்த்தீங்களாங்க, அதுதான் பஸ்ஸு. நம்ம அலர்கோயிலில் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்கள்ல, கீழேருந்து மேலே கூட்டு போயிட்டு மேலேருந்து திரும்பி கீழே கூட்டு வருது, அதே மெத்தட் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே மேலே அங்கே ஆஃபீஸில் போனோம்னா டோக்கன் எடுத்துகிட்டு கீழே வெயிட் பண்ணோம்னா இங்கே பஸ்ஸு வரும். பஸ்ஸில் கூப்பிட்டு போயிட்டு திரும்பி அவங்க பஸ்ஸில் கொண்டு வந்துடுவாங்க. என்ன தண்ணி மட்டும்தான் வரல, தண்ணி வந்தால் சூப்பராக இருந்திருக்கும். இதுதாங்க அந்த தென்மலை டேமோட பின்பகுதி. ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து ஃபுல்லாக க்ரீனரியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அந்த இடம். நல்லா அமைதியாக அந்த பாறையிலலாம் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி போய் அந்த வரியாக அந்த அழகாக சூப்பராக இருந்துச்சு. ஒரு போட்டு வேறு வந்துட்டு இருந்துச்சு. போட்டிங் இருக்குது போல், ஆனால் நம்ம போனப்போ உள்ள வரையும் போய் செக் பண்ணல. அங்கே லோக்கல் போட்டு மட்டும் சுற்றிட்டு இருந்துச்சு. ஃபுல்லாக அவங்களுக்கு தான் தெரியும் பார்த்திங்களா, சைடில் ஃபுல்லாமே அந்த தண்ணி போய் அந்த பாறையில் வந்து அதோடய தடம் வந்து அப்படி அழகாக பதிஞ்சிருந்துச்சு. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து ஃபுல்லாக க்ரீனுங்க. ஏதோ தண்ணியில் வந்து நம்ம கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி அவ்வளோ ஒரு க்ரீனாக இருந்துச்சு தண்ணி ஃபுல்லாமே. ஃபுல்லாக உங்களுக்கு 2 மலைக்கு இடையிலேருந்து அந்த ஒரு தண்ணி, அதை மறித்து ஒரு டேமு, எல்லாம் சூப்பராக தாங்க இருந்துச்சு. ஆனால் டேம்லேருந்து குளிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. நான் வந்து தண்ணி வந்து ஆழம் ஜாஸ்தி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணியை திறந்து விட எவ்வளோ பெரிய ஷட்டர் வச்சுருக்காங்க பாருங்களேன். நானும் போயிட்டே இருக்கு பார்த்தா மேலே வரையும் போயிட்டே இருக்குங்க. ரொம்ப பெரிய செட். நான் பார்த்ததில் இந்த டேமில் வந்து பெரிய செட்ரு தான் நினைக்கிறேன். எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்களேன். அப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. இங்கேருந்து பாருங்களேன், அந்த தண்ணியை பாருங்களேன் எவ்வளோ ஒரு க்ரீனரியாக இருக்குன்னு தெரியுதா. தண்ணி அந்த சைடில் தொட்டி மாதிரி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் தண்ணி போகும். ஆனால் பெரிய மதகு வந்து திறக்கலை போல், அந்த சின்ன சற்று வழியாக தான் தண்ணி போயிட்டு இருந்துச்சு. அப்படியே தண்ணியில் ஏதோ கலர் பவுடர் மிக்ஸ் பண்ண மாதிரி. டேம் ஃபுல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் போகிற டைம் வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், யாருமே இல்லை டேமோட அந்த பின் சைடு. இது வந்து டேமோட வந்து சைடு போகுதுங்க. அந்த எலக்ட்ரிசிட்டி எடுப்பாங்களா அந்த ஏரியா ஃபுல்லாக சோலார் பேனல் அது இதுன்னு வச்சுருந்தாங்க. தண்ணி வந்து இதில் தேங்கி தான் கிடந்துச்சு. அந்த பக்கத்தில் அந்த சின்ன சட்டர் வழியாக தான் தண்ணி போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வரிசையாக ஸ்டெப்ஸாக இருந்துச்சு. இது வந்து அந்த பூங்கா அந்த மாதிரி இடம் போல். ஆனால் இந்த சைடுமே வந்து லாக் பண்ணி தான் வச்சுருந்தாங்க, யாரையுமே அலோவ் பண்ணலை. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா வரிசையாக ஸ்டெப்ஸாக இருக்குது பார்த்தீங்களா. நேராக அந்த பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பிரிட்ஜிலேருந்து பார்த்தோம்னா தண்ணி இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த பிரிட்ஜுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன், வீடியோ காமிக்கிறேன் கண்டிப்பாக. டேரெக்டாக தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த குட்டியாக ஒரு பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜுக்கு நம்ம போவோம். இது வந்து டேம்லேருந்து கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா சின்னதாக ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு பார்க் மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. அந்த ரோட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா யாருமே இல்லை. நாங்கள் இறங்கி வர டயத்தில் நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஃப்ரீயாக இறங்கி நடந்து வந்துட்டு இருந்தோம். அந்த மலைக்கு கீழே டேமு, நல்ல ஒரு இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு இதை விட வேறு ஒரு பெஸ்ட்டான இடம் இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஃபுல்லாக பச்சை பசேன்னு தாங்க இருந்துச்சு. டேரெக்டாக அப்படியே அதே ரோட்டில் நடந்து வந்தோம் அப்படின்னா அந்த டேமுக்கு வெளிப்பக்கம் வந்துடலாம். இதுதான் அந்த நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜில் தான் இப்போ நாங்கள் வீடியோ கவர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு இடையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹேங்கிங் பிரிட்ஜ் தெரியும். அதாவது ஒரு மரப்பாலம் மாதிரி ஒரு பாலம் தெரியும். நாங்கள் அங்கே போகலான்னு முடிவு பண்ணோம். ஆனால் வண்டியில் லக்கேஜ் இருந்தனால சேஃப்டியாக வெளியில் வைக்க முடியல. ஸோ அந்த பிரிட்ஜுக்கு நாங்கள் போகலை. ஆனால் அதுவும் ஒரு நல்ல ஒரு த்ரில்லிங்கான அனுபவம் இருந்திருக்கும் போயிருந்தோம்னா. பட் நம்ம அதை வந்து மிஸ் பண்ணிட்டோம். இந்த பிரிட்ஜு தான்